குறிப்பாக சென்னை மாநகரம் பாதிக்கப்படுவது திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அங்கே பெய்கின்ற மழைநீர் சென்னைக்குள்ளே வருவதுதான் காரணம். அது அடையார் ஆற்றின் வழியாக, கூவம் ஆற்றின் வழியாக சென்னை மாநகரத்தினுடைய மைய பகுதியிலே பாய்கிறது. அதுதான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். திருவள்ளூர், காஞ்சிபுரம் பகுதியிலே பெய்கின்ற மழையின் மூலமாக பெருக்கெடுத்து வருகின்ற வெள்ளத்தை செம்பரம்பாக்கத்திற்கு முன்பாக அதை திசை மாற்றி பாலாற்றிலே கொண்டு போய் கலந்தோம் என்று சொன்னால் பல்வேறு நலன்களும் ஏற்படும். சென்னையும் வெள்ள பாதிப்பிலிருந்து காப்பாற்றப்படும். செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து பாலாறு என்பது ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது. சென்னை மாநகரத்துக்குள்ளே எத்தனையோ வாய்க்கால்களை ஆக்கிரமித்து விட்டோம், எத்தனையோ ஏரிகளை ஆக்கிரமித்து விட்டோம். எல்லோரும் சமூக வலைதளங்களிலே கேள்விதான் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், இப்படியெல்லாம் ஆக்கிரமித்தால் என்ன ஆகும் என்று. ஒவ்வொரு மழையிலும் ஒவ்வொரு புயலிலும் இது வாடிக்கையாக போனது. ஆனால் தீர்வு என்ன? செம்பரம்பாக்கத்திலிருந்து அந்த தண்ணீர் பாலாற்றுக்கு திசை மாற்ற வேண்டும். நதியாகவே, ஒரு ஆறாகவே நாம் அதை உருவாக்கிவிட முடியும். ஒரு செயற்கை நதியை உருவாக்கி இந்த தண்ணீரை பாலாற்றிலே கலந்தோம் என்று சொன்னால் அந்த பகுதியில் இருக்கிற அத்தனை நிலத்தடி நீர்மட்டமும் உயரும், விவசாயத்திற்கும் இது பயன்படும், சென்னையும் காப்பாற்றப்படும். இதெல்லாம் கணக்கு போட்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு சென்னை மாநகரத்திலே செலவாகின்ற அந்த பணத்திலே பாதி அளவு கூட இதற்கு செலவாகாது. ஆனால் நிரந்தர தீர்வாக அரசு இதை முனைப்போடு செயல்படுத்தி அடுத்த புயலில் இருந்தாவது மக்களை காப்பாற்ற வேண்டும்.